नमस्ते सेकंड स्टैंडर्ड छात्रों नाम இப்போ ஹிந்தி கிளாஸில் எக்ஸாம் ரிவிஷன் 3 பார்க்குறோம். இது தேர்ட் ரிவிஷன் கிளாஸ் தான். இதுதான் ஃபைனல் ரிவிஷன். இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ரிவிஷனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்வர் வியஞ்சன் லெட்டர்ஸ் பார்த்தோம். அந்த லெட்டர்ஸ் ஓரியன்டாக எப்படி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். செகண்ட் ரிவிஷனில் ஆக்கி மாத்ரா அப்படிங்கிற ஒரு லெசனை பார்த்தோம். அந்த லெசன் ஓரியன்டாக டிக் வேர்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். அதில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆக்கி மாத்ரா லெட்டர்ஸ்னால் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ ஃபைனல் ரிவிஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க ஆக்கி மாத்ரா அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் லெட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ஓகே, இந்த ரிவிஷன் கிளாஸ் நல்லா பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆக்கி மாத்ரா அப்படிங்கிற நம்ம லெசன்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த வேர்ட்ஸு எப்படிலாம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆ எப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கனாக்க இக்கு ப்ளஸ் ஆ கா அப்படிங்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் இது ஓரியன்டாக என்ன வேர்ட்ஸ் வந்திருக்கு, ஆம், அதில் என்ன சவுண்டு வருது, ஆ சவுண்டு வருது. நாக், நா இன்னு ப்ளஸ் ஆ க, நாக் அப்படிங்கிறது வருது. நெக்ஸ்ட்டு கான், கான்னது இக்கு ப்ளஸ் ஆ கா, கான்னா இயர், பார்ட்ஸ் ஆஃப் பாடியில் வரும். நெக்ஸ்ட்டு மாலா, இம்மு ப்ளஸ் ஆ மா, இல்லு ப்ளஸ் ஆ லா, மாலானா செயின், மாலை, நம்ம மணியெல்லாம் போட்டுக்கிறோம்ல அது இருக்கு, நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு சாத்தா, சாத்தானா என்னது அம்பர்லா, சாத்தானா என்னது அம்பர்லா அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்து அனார், அனார்னா பொமக்ரானட், அனார்னா பொமக்ரானட், இது ஒன் ஆஃப் த ஃபல் தான், ஃபல்னா ஃப்ரூட்டுன்னு அர்த்தம். அப்படிலாம் இது வரலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. அப்போ ஆக்கி மாத்ரா வேர்ட்ஸை கொடுக்கலாம், நீங்கள் எது ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்லாம் கூட கேட்பாங்க. சரி, அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க இந்த ஆக்கி மாத்ராலே இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஜால்னா நெட்டு, ஜால்னா நெட்டு, வலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஹாத், ஹாத்துனா ஹேண்டு, ஹாத்துனானது ஹேண்டு. ஓகேங்களா, இப்போ இது வரல வேர்ட்ஸில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த வேர்ட்ஸை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஆம் லா, ராம் ஆம் லா, ஆம்னா மாம்பழம் கொண்டு வா, ராம் ஆம் லானாக்கன்னது ராம் மாம்பழம் கொண்டு வா. இதை வந்து ஃபில்லப்பாக கூட கேட்கலாம். ராமு டேஷு ஆம் லா அப்படின்னு கொண்டு வாங்க. அப்போ ராம் அந்த டேஷில் ஏக்குங்கிற வேர்டை ஃபில் பண்ணணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஏக்குங்கிற வேர்டை ஃபில் பண்ணி ஏக் ஆம் லா, ஒரு மாம்பழம் கொண்டு வா. இந்த ஏக்குங்கிற வேர்டு என்ன பண்ணியிருப்பாங்க, கீழே கூட வந்து மாற்றி மாற்றி ஆன்சர் எழுதியிருப்பாங்க. அதுலேருந்து எடுத்து கூட எழுதலாம், சூஸ் பண்ணி எழுதலாம், அதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து காக்கா ஆயா. நெக்ஸ்ட் என்ன வருது, சாத்தா லாயா, சாத்தானா என்னென்னு சொல்லியிருக்கோம், அம்பர்லான்னு சொல்லியிருக்கோம். லாயா அப்போ குடை கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி. காலா சாத்தா லா அப்படின்னா காலானா பிளாக், பிளாக் இன் கலர் தான் காலான்னு சொல்கிறது. கருமை நிற குடையை கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ராம் ஆயா, ராமன் வருகிறான். பாஜா பஜாயா, கானா காயா, பாடல் பாடுகிறான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அனார் ரக்கா, அனார்னது பொமக்ரானட், பொமக்ரானட் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். மாதுளை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. தாஜா கானா கா, தாஜா கானா கா, நல்ல உணவுகளை ஃப்ரெஷ் ஃபுட்டாக சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். காலா பாதல் ஆயா அப்படின்னதுக்கு கருமை நிற மேகங்கள் கருமையாகி கொண்டு வருகிறது அப்படிங்கிற மாதிரி. மாலா பகன்னா மாலையை அணிந்துகொள், பகன்னாக்க வியர்னு அர்த்தம், மாலையை அணிந்துகொள் சொல்கிறாங்க. கமலா மாலா பகன், கமலா மாலையை அணிந்துக்கொள், கமலா செயினை அணிந்துக்கோ, மணியை போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி. லால் மாலா பகன், லால் மாலா பகன்னு சிகப்பு நிற மாலையை அணிந்துக்கொள், என்னது அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடுவாங்கள்ல அது மாதிரி. ஏற்கனவே இங்கே இப்போ 2 கலர் பார்த்துருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம், காலா, காலானா பிளாக்கு, லால், லால்னது சிகப்பு. அப்போ 2 நிறங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, சிகப்பு நிற மாலையை அணி. அப்போ வந்து லால் டேஷ் பகன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணுறாங்க, லாலுங்கிற ஒரு வேர்டை கொடுத்துருப்பாங்க, லாலுங்கிற ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, பகனுங்கிற ஒரு வேர்டை கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல டேஷ் போட்டிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், அந்த இடத்துல மாலாங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். அந்த மாலாங்கிறது உனக்கு எழுத தெரியலன்னு வச்சுக்கோ, ஏன் கீழே ஒரு இடத்துல அங்கங்கே கொடுத்துருப்பாங்க, நீ அதை எடுத்து சூஸ் பண்ணி எழுதணும். அதுதான் உங்களுடைய வேலை. ஓகேவா,
ஓகே, இப்போ ஆக்கி மாத்திரா லெட்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ ட்ரிப் சொல்கிறேன், பார்த்துக்கோ. கா 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 ஞா, சா சா ஜா ஜா ஞா, டா 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 நா, தா 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 நா, பா 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 மா, யா ரா லா வா, சா ஷா சா ஹா, இக்ஷா இத்ரா இக்ஞா இச்ரா. இதெல்லாம் என்னது? ஆக்கி மாத்திரா வர்ண. நீ என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும்? ஸ்வர் வர்ண தெரிஞ்சுக்கணும், வியஞ்சன் வர்ண தெரிஞ்சுக்கணும், ஆக்கி மாத்திரா வர்ண தெரிஞ்சுக்கணும், ஆக்கி மாத்திரா வர்ண தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது பேஸ்டாக லெட்டர்ஸ் எழுத சொல்லி கொஷின்ஸ் கேட்பாங்க. உனக்கு வேர்ட்ஸ் ஓரியன்டாக நிறைய கொஷின் வரதோட லெட்டர்ஸ் ஓரியன்டாக தான் நிறைய கொஷின்ஸு இந்த எக்ஸாமுக்கு கேட்பாங்க. அடுத்தடுத்த எக்ஸாம் போகும்போது வேர்ட்ஸ் ஓரியன்டாக வரும். அதனால் லெட்டர்ஸு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஆ எப்படி எழுதுகிறாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ ஆ போடுறோம், ஆவோட ஒரு கோடு சேர்த்தா ஆ. இப்போ க ப்ளஸ் ஆனா கா, நா ப்ளஸ் ஆனா நா, மா ப்ளஸ் ஆ மா, லா ப்ளஸ் ஆ லா. எப்படி ஆ வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ச ப்ளஸ் ஆ சா, நா ப்ளஸ் ஆ நா, இந்த இடத்துல த இருக்குது, த ப்ளஸ் ஆ தா. அதே மாதிரி ரே ப்ளஸ் ஆ ரா, ஜ ப்ளஸ் ஆ ஜா, ஹே ப்ளஸ் ஆ ஹா, இக்க ப்ளஸ் ஆ கா. ஒரு குறிப்பிட்ட லெட்டர்ஸ் உண்டு இது மாதிரி காமிச்சிருக்காங்க. இது மாதிரி தான் மற்ற லெட்டர்ஸும் உங்களுக்கு டெவலப் ஆகும். அதனால் ஆக்கி மாத்திரம்னா எப்படி லெட்டர்ஸ் ஆகும்? நம்ம எழுதுகின்ற ஒரு எழுத்தோட பக்கத்தில் இன்னொரு கோடு சேர்க்கணும், அவ்வளோதான். அது ஆ சவுண்டு வரும். இப்போ ஆங் போடும்போது இந்த 3 ஒன்றையும் தான் போடுவீங்க. ஆங்கும்போது இந்த ஒரு கோடு சேர்க்குறீங்க. இதே மாதிரி கான்னு போடும்போது வெறும் கா போட போகிறீங்க, கான்னு போடும்போது என்ன பண்ணுறீங்க? கா போட இந்த ஒரு கோடு சேர்க்குறீங்க. இவ்வளோ தான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஈஸி. நல்லா லெட்டர்ஸை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஆக்கி மாத்திரா ஓரியன்டாக அங்கிரேஜி அர்த்த இங்கிலீஷ் மீனிங்ஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆம். ஹிந்தியில் ஆம்னா இங்கிலீஷ் என்ன எழுதணும்? மேங்கோ, MANGO, மேங்கோன்னு எழுதணும். நா இக் நாக்குன்னு என்ன எழுதணும்? NOSE, நோஸ்ன்னு எழுதணும். கா இன் கான்னு கொடுத்தா என்ன பண்ணணும்? EAR, ஏர்ன்னு எழுதணும். மாலா மாலான்னு கொடுத்தா CHAIN, செயின் அப்படின்னு எழுதணும். புரிஞ்சிருச்சா? அடுத்தது பார்ப்போமா? சாத்தா சாத்தானா அம்பர்லா, UMBRELLA, அம்பர்லா அப்படிங்கிற வேர்டை எழுதணும். இர் அனார் அப்படின்னு வேர்டு கொடுத்துருந்தாங்கன்னா பொமக்ரானேட், POMEGRANATE, பொமக்ரானேட் அப்படிங்கிற வேர்டு எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு ஜா இல் ஜால்னா NET நெட், வலைன்னு அர்த்தம். NET நெட்டு, வலை. நெக்ஸ்ட்டு ஹா இத் ஹாத்னா என்னது? HAND ஹேண்ட், ஹாத்னா என்னது? HAND ஹேண்டுன்னு எழுதணும். ஓகே, டிக் வேர்ட்ஸ் இந்த அளவுக்கு தான் கொடுப்பாங்க. டிக் வேர்ட்ஸாக கொடுக்கலாம், இல்லைன்னா ஃபில்லப்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? இல்லை மிஸ்ஸிங் லெட்டர்ஸாக அந்த ஜால் இருக்கிறத ஜா கொடுத்து சின்னதாக ஒரு டேஷ் கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்? இல்லைங்கிற வேர்டை நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த 3 டைப்ஸாக உங்களுக்கு அதில் எக்ஸசைஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது தவிர ஆக்கி மாத்திரா லெட்டர்ஸை கேட்பாங்க, அதை வந்து எல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து கின்தி நம்பர்ஸ், அதை பார்க்க இருக்கும். நம்பர்ஸ் வந்து 1 to 10 தான் உங்களுக்கு போர்ஷன்னு சொல்லியிருக்கேன். அந்த 1 to 10 ஒரு ட்ரிப் மாதிரி இதை எப்படி கேட்பாங்கங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஏக ஏக் 1, दो 2, तीन 3, चार 4, पाँच 5. புரிஞ்சா? एक 1, 2 2, 3 3, 4 4, 5 5. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். चे 6. नेक्स्ट सा इट 7, आ इट 8, 9 9,
there is thus 10. ஓகேவா? एक से 10 तक நம்ம கிண்டி பார்த்துட்டோம். ஓகேவா? ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த வேர்டை கொடுத்துருப்பாங்க செயின், நீ என்ன பண்ணணும், நம்பர்ஸில் எழுதணும். ஒன் டைப் அது மாதிரி கேட்பாங்க. சில சமயம் இந்த நம்பரை கொடுத்தாங்க அப்படின்னாக்கா நீ என்ன பண்ணணும், இந்த வேர்டை எழுதணும். ஓகேவா? அப்புறம் மேட்ச் மாதிரிலாம் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா ஆட்டுங்கிற வேர்டை கொடுத்துருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணணும், இதை மேட்ச் பண்ண தெரியணும். ஆட் எங்கே இருக்குது, ஆட்னா 8ன்னு மேலே கீழே எங்கே இருக்குதுன்னு பார்த்து நீ மேட்ச் பண்ண தெரியணும். 3 டைப்பாக கேட்பாங்க. எப்படி 3 டைப்பாக கேட்பாங்க, வேர்டு கொடுத்து நம்பர் எழுதணும், நம்பர் கொடுத்து வேர்டு எழுதணும், இல்லைனாக்கா மேட்ச் பண்ணணும். புரிஞ்சிச்சா? 3 டைப்ஸாக கேட்பாங்க. இன்னொரு டைப் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த ஃபிகர் கொடுத்துருப்பாங்க, இங்கே சாக்லேட்ஸ் இருக்குது, 3 சாக்லேட்ஸ் இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணணும், தீன்னு எழுதி நம்பர் 3 போடணும். ஓகேவா? இங்கே என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது, 1 2 3 4 5 பால்ஸ் இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணுவ, பாஞ்சுன்னு எழுதி அதுக்கு பக்கத்தில் என்ன 5ங்கிற லெட்டரையும் எழுதி மார்க் பண்ணணும். ஓகேவா? பாஞ்சுனா 5 பால்ஸ் இருக்குது இந்த இடத்துல. அப்போ அந்த பாலுக்கு எய்த்தாப்பில் நீ என்ன எழுதுவ, பாஞ்சுங்கிறது எழுதணும். ஓகேவா? இந்த இடத்துல அதே மாதிரி 1 2 3 4 5 6 பனானா இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 6 பனானா இருக்குது. அப்போ 6க்கு ஹிந்தியில் என்ன, சே. ஓகே, சேங்கிற வேர்டை எழுதணும், நம்பர்ஸ்லேயும் எழுதணும். ஓகேவா? இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு. நம்பர்ஸை இது மாதிரி கேட்பாங்க. வேர்டு கொடுத்து நம்பர் எழுத சொல்லலாம், நம்பர் கொடுத்து வேர்ட்ஸ் எழுத சொல்லலாம், வேர்டையும் நம்பரையும் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லலாம். இது மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்து ஒன்றையே வேர்ட்ஸு எழுத சொல்லலாம். 4 டைப்ஸாக நீங்கள் எழுதலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டமே கிடையாது. மிஸ்ஸு சொல்கிறத பார்த்தா கஷ்டம் மாதிரி தெரியும், ஆனால் இது கஷ்டம் கிடையாது, ரொம்பவே ஈஸி. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கொஷின் பேப்பர்ஸ் எப்படி கேட்கலாம், இது மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னாக்கா, fill in the blanks with the between letters அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, பிட்வீன்னாக்கா நடுப்பற அப்படின்னாக்கா, இது ஃபஸ்ட் லெட்டர்னா ஆக்கி மாத்திராலேருந்து கேட்டிருக்காங்க. இது கா இருக்குது, கா இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுப்புற என்ன வரும்னு கேட்குறாங்க. நம்ம இப்போ படிக்கும்போது எப்படி படிப்போம், வெஞ்சல் லெட்டர்ஸை கைக்கு கை கைங்க. அதே ஆக்கி மாத்திரம்னா காய்க்கா காய்கா ஞான் படிப்போம். அப்போ இந்த இடத்துல பிட்வீன் லெட்டர் என்ன, காவுக்கும் காவுக்கும் நடுப்புற கா இந்த லெட்டர் வரும்ல, அதுதான் நம்ம அங்கே எழுதணும். இங்கே கீழே அந்த இதை எழுதி கொடுத்துருங்க, எழுதி காமிச்சிருக்காங்க பாருங்கள், காக்கா கா கா ஞா எழுதியிருக்காங்களே, இதுலேருந்து கூட எடுத்து எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜா கொடுத்துருக்காங்க, ஞா கொடுத்துருக்காங்க, ஜாவும் ஞாவும் கொடுத்துருக்காங்க. இன்னும் சாச்சா ஜா ஜா ஞான்னு படிப்போம். அப்போ ஜாவுக்கும் ஞாவுக்கும் இடையில் வரக்கூடிய எழுத்து என்ன, இஜ்ஜா. இஜ்ஜாங்கிற அந்த லெட்டரை எழுதணும். இன்கேஸ் உனக்கு தெரியலனா இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது கூட பார்த்து எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டாவும் டாவும் கொடுத்துருக்காங்க. அப்போ டாவில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், டாட்டா டா டானா, டாட்டா டா டானா. அப்போ டா கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இட்டா எழுதணும், அடுத்து டா வருது. புரியுதுங்களா? மிஸ் என்ன சொன்னாங்க, கீழே அதுக்கு பாருங்க, டாட்டா டா டானா. இப்போ எது மிஸ் ஆகிருக்கு, இந்த லெட்ரு தான் மிஸ் ஆகிருக்கு. அப்போ இதை அங்கே போய் ஃபில் பண்ணணும். புரிஞ்சா? இங்கே ஃபில்அப்ஸ் கொடுத்து கீழே இங்கேயே கொடுத்துருக்காங்க ஆன்சரு, அதை பார்த்து கூட நம்ம எழுதிடலாம். இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. செகண்டாக என்ன கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படின்னாக்க, ஜம்பிள்டாக கூட கேட்கலாம். ஜம்பிள்டாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஜம்பிள்டு, ரீஅரேஞ்ச் பண்ணுறது தான் இங்கே இந்த இடத்துல. இப்போ நம்ம லெட்டர்ஸ் எப்படி படிப்போம், க க க க ஞ, இதை மாற்றி மாற்றி எழுதியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டாக இது வரும், செகண்ட் இது, தேர்டு க ஜிஏ க, ஜிஜிஏ ஃபோர்த்து க, ஃபிஃப்த்தா ஜிஏ வரும். புரியுதா? இது
ஆக்கி மாத்திராவும் வச்சுக்கலாம், வியஞ்சனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டில் எப்படி கொடுத்துருக்காங்க, கா ஆக்கி மாத்திராவில் காக்கா கா கா ஞா ஈஸியாக இருக்குது. ரொம்ப கிட்டக்கே வச்சுருக்காங்க. அதில் ஒரே ஒரு லெட்ரு மட்டும் தான் மாற்றிருக்கிறாங்க. ஓகேவா, இப்படி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இது வரும், செகண்ட் இது, தேர்டு, ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்தாக வருது. ஓகேவா, காக்கா கா கா ஞா அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் என்ன வந்துருக்குது அப்படின்னா டா வரிசையில் கொடுத்துருக்காங்க. டாட்டா டாடானா, டாட்டா டாடானா. அப்போ ஃபஸ்ட்டு இது செகண்டாக வருது, தேர்டு, ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து. ஓகேவா, இது மாதிரி தான் வரும். அரேஞ்ச் ஜம்பிள்டு இதையே கொடுப்பாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த லெட்ரு இல்லாமல் வேறு லெட்டரும் கொடுக்கலாம். இது மாதிரி வருங்கிறது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேவா, எக்ஸாம் எப்படி இருக்குமோ நீ பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் தி நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி, ரைட் தி நெக்ஸ்ட் லெட்டர்ஸ். இப்போ ஆ இருக்குது, ஆக்கு அடுத்த லெட்ரு என்னப்பா ஆகும், ஸ்வரில் ஆ. ஆக்கு அடுத்த லெட்ரு என்னது, ஆ. ஓகேவா, அடுத்து ஏ இருக்குது, ஏக்கு அடுத்த லெட்ரு என்ன வரும், ஏற. இதெல்லாம் நல்ல லெட்டர்ஸ் நீ ப்ரிப்பேர் பண்ணால் தான் எழுத முடியும். ஓகேவா, அடுத்து ச ஷ கொடுத்துருக்காங்க. அடுத்த லெட்ரு என்ன, ஷ ச ஷ வரும்ல, அதுதான். எந்த ஷ வரும், பாமாரி போட்டு நடுவில் ஒரு கிராஸ் லைன் போடுவோம்ல, அந்த ஷ. ஓகேவா, இதுதான் ரைட் தி நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் என்ன வருது, ரைட் தி ப்ரீவியஸ் லெட்டர்ஸ். ரைட் தி ப்ரீவியஸ் லெட்டர்ஸ். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஊ கொடுத்துருக்காங்க. ஊக்கு முதல்ல உள்ள எழுத்து என்ன, இப்போ ஸ்வரில் சொல்லிப்பார், அ ஆ இ ஈ ஊ. ஊக்கு முதல்ல என்ன லெட்ரு வந்துச்சு, ஈ. அப்போ என்ன பண்ணுவேன், ஈஎன்னாவை அந்த டேஷில் நீ ஃபில் பண்ணுவேன். புரியுதா, ஈன்னு எழுதுவேன். ஓகேவா, இதே மாதிரி தான் அடுத்த லெட்ரு என்ன சொல்லியிருக்காங்க, ஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் எழுத்து ச, ச இச்ச ஜ, ச இச்சு ஜ. அப்போ என்ன வரும், இச்சா, ச இச்சா அப்படிங்கிற லெட்டர்ஸ் வரும். ஓகேவா, இந்த லெட்டர் தான் நம்ம எழுதுவோம். இங்கே பாருங்களேன், இந்த லெட்டர் இப்படி போடுவீங்க. புரியுதா, சா, அப்புறம் தான் ஜா வரும். சிஹெச்ஹெச் வருதுல்ல, அதுதான். அடுத்து இது என்ன, டேஷ் கொடுத்து ஹே கொடுத்துருக்காங்க. ஹேக்கு முதல்ல உள்ள எடுத்து என்ன, இப்போ ச ச ஷ ஹ, ச ஷ ச ஹ. அப்போ என்ன வரும், ஹேக்கு முதல்ல ச வருது. இந்த ச எப்படி எழுதுவோம், டூ மாதிரி போட்டு ஸ்ட்ரெயிட் லைன், அப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போவோம், ச ஹ. ஓகேவா, இதுக்கு அடுத்த லெட்ரு இதுதான் நம்ம எழுதுகிறோம். ஓகே, இது மாதிரி கேட்பாங்க. ப்ரீவியஸ் லெட்டர்ஸு நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, அடுத்தது எக்ஸசைஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா, see the picture and circle the correct letter. இப்போ இந்த பிக்சரை பார்க்க சொல்கிறாங்க, பார்த்துட்டு இதுக்கு சரியான லெட்டரை பண்ண சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன போட்டிருக்காங்க, ஆம். தெரியுதா, மேங்கோ தானே. ஓகே, மேங்கோவை நம்ம ஹிந்தியில் என்ன சொல்லுவோம், ஆம். அப்போ ஆம்னா ஃபஸ்ட் லெட்டர் என்ன வருது, ஆ வருதா, ஆ வருதா, ஆ. அப்போ என்ன பண்ணணும், ஆவனாவை நம்ம சர்க்கிள் பண்ணணும். புரியுதா, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒன்று என்னது, நெக்ஸ்ட்டு ஒன்று கமல். கமல்னா லோட்டஸ்ன்னு சொல்லியிருக்கோம். கமல்னா என்ன சொல்லியிருக்கோம், லோட்டஸ். அப்போ க ம இல் கமல், க ம இல் கமல். அப்போ ஃபஸ்ட் லெட்டர் என்ன வருது, க, கேஏ க. அப்போ இந்த க கிட்ட ஒரு சர்க்கிள் பண்ணுறீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டாக நம்ம லெசனில் உள்ளது மாலா. மாலானா செயின்னு சொல்லியிருக்கோம். ஆக்கி மாத்திரா வேர்டு. அப்போ அது என்ன பண்ணலாம், அந்த இடத்துல எங்கே ரா இருக்கா, மா கா, இது மூணில் எந்த லெட்ரு நம்மளுக்கு கரெக்டான லெட்ரு, மா. அப்போ என்ன பண்ணணும், மா கிட்ட என்ன பண்ணுறோம், ஒரு சர்க்கிள் பண்ணணும். புரியுதா, இது மாதிரி தான் எக்ஸசைஸ் இருக்கும். நல்லா புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, ட்ரா த பிக்சர்ஸ் தான். அம்சே அண்டா, அம்சே அண்டாவை நீங்கள் வரையணும். அண்டா என்ன, அப்படி ஒரு ஓவல் ஷேப்பில் ஒன்று போட்ட முட்டை,
முட்டை போடுறது நம்மளுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு போட்டு போயிடலாம். அப்புறம் கேஸு கர்ருங்கிற பிக்சரை வரையணும். கர் பிக்சர் வரைவீங்கள்ல, ரொம்ப ஈஸி தானே. சும்மா ஒரு ட்ரையாங்கிள் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ட்ரையாங்கிள் போட்டு இப்படி போட்டு ஒரு கதவு அது மாதிரி வச்சுட்டு போயிடலாம். புரிஞ்சுதா? கர் பிக்சர் வரையணும். அதே மாதிரி சாத்தானா என்ன சொல்லியிருக்கோம்? அம்பர்லா. சாத்தானா என்ன சொல்லியிருக்கோம்? அம்பர்லான்னு சொல்லியிருக்கோம். இப்படி போட்டு ஒரு குடையை போட்டாலே முடிஞ்சு போச்சு சாத்தா. அதுக்கப்புறம் விஷயம் தான் இந்த இதெல்லாம் வரைகிறதெல்லாம். கொடை மாதிரி ஒரு சிம்பிள் வந்துடணும், அவ்வளோதான். புரியுதா? இதை வரைங்க. இதுக்கு நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். இது எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்களே இதெல்லாம் அழகாக செய்வாங்க. ஓகேவா? அடுத்து நம்பர்ஸ் ஓரியன்டாக இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. கவுண்ட் தி ஆப்ஜெக்ட்ஸ் ரைட் இன் ஹிந்தி. ஆப்ஜெக்ட்ஸை கவுண்ட் பண்ணி அதை ஹிந்தி வேர்ட்ஸில் எழுதணுங்கிறாங்க. இதில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 இருக்குது. 6க்கு ஹிந்தியில் என்ன? சே. 6க்கு ஹிந்தியில் என்ன? சே அப்படின்னு. சே பனானாஸ் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? சே பனானா இருக்குது. அப்போ சேங்கிற ஒரு வேர்டை இந்த டேஷில் எழுதிடணும். ஓகே, இந்த ஆப்ஜெக்டில் என்ன இருக்குது? 1 2 3 4 5 பால்ஸ் இருக்குது. அப்போ அந்த 5க்கு ஹிந்தியில் என்ன? பாஞ்ச். ஹிந்தியில் என்னது? 5க்கு பாஞ்ச். அப்போ நீ என்ன எழுதணும்? ப பா இன் இச், பாஞ்ச். ஓகேவா? இது மாதிரி தான் நீங்கள் எடுத்து எழுதணும். ஓகேவா? நம்பர்ஸ்லேயும் இப்போ நம்மளுக்கு எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, see the picture and identify fruit. இந்த படத்தை பார்த்துட்டு இது ஃப்ரூட்னாக்கா ஃப்ரூட்டுக்கு ஹிந்தியில் என்ன சொல்கிறோம்? ஃபல்லுன்னு சொல்கிறோம். அப்போ ஃபல்லாக இருந்தால் என்ன லெட்டரை யூஸ் பண்ணணுமா? ஃபேங்கிற லெட்டரை யூஸ் பண்ணணும். வெஜிடபிள்னாக்கா ஹிந்தியில் என்ன? சப்ஜி. வெஜிடபிள்னா ஹிந்தியில் என்னது? சப்ஜி. அப்போ நீ என்ன லெட்டர் யூஸ் பண்ணணும்? சேங்கிற லெட்டரை யூஸ் பண்ணணும். புரியுதா? இந்த பிக்சரை பார்த்துட்டு இது பழமா காய்கறியாங்கிறது நீ மென்ஷன் பண்ணணும். பழத்துக்கு ஹிந்தியில் ஃபல். அப்போ ஃபல்லோடைய ஃபஸ்ட் லெட்ரு ஃபேவை ஒண்டி யூஸ் பண்ணுற. காய்கறிக்கு ஹிந்தியில் சப்ஜி. அப்போ அந்த சேங்கிற ஃபஸ்ட் லெட்டரை ஒண்டி யூஸ் பண்ணுற. ஓகேவா? அப்போ ஃபேன் போட்டால் பழம், சேன் போட்டால் சப்ஜி, அது மாதிரி அர்த்தம். ஓகேவா? இப்போ இது என்னன்னாக்க ஃபஸ்ட் எடுத்தோன்னா மேங்கோங்கிறது சப்ஜியா ஃபல்லா? இந்த இடத்துல ஃபல்லா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபல்லுங்கும் போது நீ என்ன பண்ணுவேன்? மேங்கோக்கு ஏற்றாவில் ஒரு டேஷ் இருக்கும். அந்த டேஷில் என்ன பண்ணுற? ஃபே அப்படிங்கிற லெட்டரை போடுற. ஓகேவா? ஃபேங்கிற ஒரு லெட்டரை எழுதுறீங்க. இதுன்னு காஜர்னு சொல்லுவாங்க. கேரட்னா காஜர் என்னது? சப்ஜி, காய்கறி. அப்போ காய்கறிக்கு நம்ம என்ன பண்ணணும்? ச அப்படிங்கிற லெட்டரை எழுதி கீழே இந்த டேஷ் இருக்கும், டேஷில் இருந்து அதை எழுதுறீங்க. ஸோ இது மாதிரி கேட்பாங்க. இதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் உங்கள் லெசன் ஓரியன்டாக என்ன வேர்ட்ஸ் இருக்கோ அதுதான் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதனால் பயப்படாத. ஓகே சத்தம். இப்போ நம்ம தேர்ட் ரிவிஷன் வரலும் பார்த்தாச்சு. ஃபஸ்ட் ரிவிஷனில் என்ன பார்த்தோம்? ஸ்வர் வியஞ்சன் பார்த்தோம். லெட்டர்ஸ் நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. செகண்ட் ரிவிஷனில் ஆக்கி மாத்ரா வித் டிக் வேர்ட்ஸ் பார்த்தோம். சூஸில் எப்படி கேட்பாங்க, ஃபில்லப் எப்படி கேட்பாங்க, மேட்சாக கேட்பாங்கலாம் சொல்லியிருக்கோம். அதோட லெட்டர்ஸ் ஆக்கி மாத்ரா வர்ணவை பற்றியும் பார்த்தோம். தேர்ட் ரிவிஷனில் ஆக்கி மாத்ரானா என்ன, அதோடைய லெட்டர்ஸு, டிக் வேர்ட்ஸு, ஃபில்லப்பாக எப்படி கேட்பாங்க, மேட்சாக எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து கின்தி நம்பர்ஸ் பார்த்தோம். நம்பர்ஸ்லாம் எப்படிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது ஒரு கொஷின் பேப்பர் இப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் ரொம்ப கஷ்டம் கிடையாது. நீ கொஷின் பற்றி ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ, நம்மளுக்கு புரியாதே, இப்போ நியூ லாங்குவேஜ் அப்படிலாம் பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் கொஷின் பேப்பர் மாடல் கொடுத்துருக்கேன். ஆனால் இதே கொஷின்ஸ் கண்டிப்பாக வராது எக்ஸாமுக்கு, ஒரு மாடல் தான். அதனால் இதை பார்த்து நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. வேறு லெட்டர்ஸ் கொடுக்கலாம். இங்கே கொடுத்த லெட்டர் மாடல் இது மாதிரி இருந்தாலும் லெட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வேறு மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதனால் நல்ல லெட்டர்ஸில் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. லெட்டர்ஸ் ப்ரிப்பேர் ஆகிருந்தாவே நல்ல மார்க்கு அபோவ் 60 எடுத்துடலாம். ஓகேங்களா? நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க சில்ட்ரன். தன்யவாத் சத்ரோம். ஆல் தி பெஸ்ட்.